திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய திருத்தாள்களை பணிந்து வணங்கி திருச்செந்தூர் தேவஸ்தானத்தினுடைய ஆணையர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற முருகப்பெருமானுடைய மீளா அடியவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற லண்டன் திரு யோகநாதன் குடும்பத்தவர்களே, லண்டனிலிருந்து வந்து என்னை கௌரவித்திருக்கின்ற ஸ்ரீரங்கன் அண்ணா அவர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். ஈழத் திருநாட்டிலிருந்து ஆண்டுதோறும் கந்த சஷ்டி உற்சவ காலத்திலே சிறப்புரை ஆற்றுவதற்கு இந்த தேவஸ்தானம் என்னை அழைத்துக் கொண்டிருக்கின்றது. அமரர் சிவானந்த ஜோதி என்று லண்டன் தொழிலதிபர் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சி இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த கந்த சஷ்டியினுடைய முதல் நாளிலேயே சைவ மக்களுடைய முருக பக்தர்களுடைய மிக முக்கியமான முருகப்பெருமானுடைய வரலாற்றை சொல்லுகின்ற கந்த புராணம் எப்படி தோற்றம் பெற்று அரங்கேற்றம் பெற்றது என்பதை பற்றி பேசுமாறு கேட்டிருக்கின்றார்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, மண்ணிலே ஏராளமான புராணங்கள் தோன்றின. வடமொழியிலே பல புராணங்கள் இருப்பது போல தமிழிலும் பல புராணங்கள் ஞானிகளினால் எழுதப்பட்டது. தமிழிலே கச்சியப்ப சிவாச்சாரியாரால் கந்த புராணம், சேங்கலார் சுவாமிகளினால் திருத்தொண்டர் புராணம் என்கின்ற பெரிய புராணம், அதுபோல பல புராணங்கள், ஒவ்வொரு தலங்கள் மீது கூட புராணங்கள் பாடப்பட்டிருக்கிறது. திருவிளையாடல் புராணம், திருச்செந்தூர் புராணம், தலங்கள் தோறும் வெவ்வேறு அனுபூதிமான்கள் காலத்துக்கு காலம் புராணம் பாடினார்கள். புராணம் என்றாலே புராதனம். அந்த புராதனத்துக்கு உள்ளே தெய்வத்தினுடைய சிறப்பும், தெய்வத்தை நம்பி வழிபாடு செய்தவர்கள் பெற்ற பேறுகளும் புராணங்கள் அழகாக எடுத்துரைப்பது வழக்கம். கந்த புராணம் தமிழர்களுடைய மிகப்பெரிய சொத்து. எத்தனையோ புராணங்கள் பாடப்பட்டிருக்கிறது. வடமொழியிலே சிவபெருமானை மையமாக கொண்டு 10 புராணங்கள் பாடப்பட்டிருக்கிறது. விஷ்ணுவை மையமாக கொண்டு 2 புராணம் இருக்கிறது. நாரதிய புராணம் என்று நாரதரை மையமாக கொண்டிருக்கின்றது. சூரியனை அடிப்படையாக கொண்டு ஒரு புராணம் இருக்கிறது. நெருப்பாகிய அக்கினியை அடிப்படையாக கொண்டு அக்கினி புராணம் இருக்கிறது. பிரம்மத்தை அடிப்படையாக கொண்டு, பிரம்மாவை அடிப்படையாக கொண்டு பிரம்மபக்தி புராணம் என்று ஒரு புராணம் இருக்கிறது. எண்ணிறைந்த புராணங்கள் இருந்தாலும் தமிழர்களுடைய தலையாய தெய்வமாக இருக்கின்ற முருகப்பெருமான் மீது 8ஆம் நூற்றாண்டிலே இந்த பாரத தேசத்திலே காஞ்சிபுரத்திலே குமரகோட்டத்திலே வாழ்ந்த கச்சியப்பர் என்கின்ற ஒரு இளைஞனாலே பாடப்பட்ட கந்த புராணம் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் பெருமையோடு பேசப்படுகிறது. கந்த புராணம் முருகப்பெருமானுடைய சிறப்பை மட்டுமல்ல, சைவ சமயத்தவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு, வாழ்விய விரதத்தினுடைய மகிமை, ஆணவத்தினாலே அழிந்து போகின்ற சூரபத்மன், அவனோடு உடன் பிறந்தவர்கள், ஆணவத்தோடு சூரபத்மனுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் எப்படி துன்பங்களை சந்திக்கின்றார்கள். தேவர்கள் இடைவிடாது தவம் செய்து தெய்வத்தை மன்றாடி, முருகப்பெருமானை மன்றாடி விடிவு பெற்றார்கள் என்கின்ற உன்னதமான வரலாற்றை சொல்லுவதுதான் கந்த புராணம்.
இந்த கந்த புராணம் ஏற்கனவே வடமொழியிலே வியாசராலே ஸ்கந்த புராணம் என்று வடமொழியிலே பாடப்பட்டிருக்கிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் காஞ்சிபுரத்திலே காலத்தி சிவாச்சாரியார் என்று ஒரு அர்ச்சகர் கோயிலே பூசை செய்கின்றவர். அவருடைய மகன்தான் இந்த கச்சியப்பர். இன்றைக்கு இந்தியாவிலே காஞ்சிபுரத்திலே குமரகோட்டத்து முருகப்பெருமானை தரிசித்தவர்களுக்கு தெரியும். ஒரு அழகான சிறிய கோயில். அந்த கோயிலுக்கு அர்ச்சகராக நாளும் பொழுதும் அந்த அர்ச்சனையிலே வருகின்ற வருமானத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர் அந்த காலத்தில் என்று சொல்லப்படுகின்ற அந்த அர்ச்சகர். அவருக்கு ஒரு ஏக புதல்வர் முருகப்பெருமானுடைய திருவருளினாலே தோன்றியனால் அவருக்கு தான் கச்சியப்பர் என்று பெயர் வைத்து சிவ திருச்சியெல்லாம் கொடுத்து வளர்த்தார்கள். சின்ன வயதிலேயே தமிழிலே ஒரு வல்லவராக, வடமொழியிலே வல்லவராக, புராண இதிகாசங்களை கற்பதிலே ஒரு ஆர்வமுடையவராக இருந்தது மட்டுமல்ல, இடைவிடாது முருகனை கும்பிடுகிறோர் அடியவராக இருந்தார். தந்தையோடு கோயிலுக்கு போய் அங்கே இருக்கின்ற வேலை வழிபாடு செய்து முருகா 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 என்று ஓயாமல் உச்சரித்து வழிபாடு செய்வார். அப்படி வழிபாடு செய்வதற்கு ஒரு ஆசை வந்தது. வடமொழியிலே முருகப்பெருமானுடைய வரலாற்றை யாரோ எழுதி வைத்து விட்டார்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முதல். ஏன் தமிழிலே முருகப்பெருமானுடைய வரலாற்றை எழுதக்கூடாது? தமிழர்கள் வாழுகின்ற இடத்திலே தானே 6 படை வீடு இருக்கின்றது. தமிழர்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றித்த தெய்வம் தானே முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய சரித்திரத்தை சொல்லுகின்ற புராணத்தை சிறுகியே நான் தமிழிலே எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அப்படி ஆசைப்பட்ட இந்த இளைஞனுக்கு 16 வயது தான். ஆனால் அந்த கச்சியப்பனுக்கு ஒரு ஏற்றம் இருந்தது. காஞ்சிபுரத்திலே பெரிய புலவர்கள் இருந்தார்கள், பெரிய வித்துவான். அந்த பேரறிஞர்கள் வாழுகின்ற அந்த மண்ணில் பேரறிஞர்களுக்கு மத்தியில் வாழுகின்ற பயன்தான். இந்த அறிஞர்களை நான் படைக்கின்ற இந்த கந்த புராணத்தை ஏற்றுக்கொள்வார்களா? வயதிலே குறைந்த நாம் கந்த புராணத்தை எழுத வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முருகா, இது சாத்தியமாகுமா என்று இரவு பகலாக முருகப்பெருமானிடத்திலே போய் ஒவ்வொரு நாளும் அழுதார். அப்படி அழுத இந்த கச்சியப்பன் என்ற இந்த இளைஞன், முருகா முருகா, இந்த காவியத்தை படைப்பதற்கு நீதான் வழி செய்ய வேண்டும். எப்படி நான் தொடங்குவேன் என்று தெய்வத்தை பார்த்து கேட்டான். சைவ சமயத்தவர்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முதலிலே பிள்ளையாராகிய விநாயகப் பெருமானை மதிப்பு செய்து அவரை கும்பிட்டு விட்டுத்தான் தொடங்குவார். எல்லா கோயிலும் பிள்ளையாருக்கு பூசை செய்துதான், கணேசனுக்கு பூசை செய்தால் ஏனைய தெய்வங்களுக்கு பூசை நடக்கும். ஒரு வீட்டிலே சரி திருமண சடங்கு என்றால் கூட பிள்ளையார் பிடித்து வைப்பார்கள். எல்லா சுப காரியங்களிலும் பிள்ளையாருக்கு முதல் மதிப்பு. இப்ப முருகப்பெருமானுடைய காவியத்தை பாடுவதாக இருந்தாலும் தமிழிலே ஒரு வழக்கம் இருக்கின்றது. முதல் பிள்ளையாருக்கு காப்பு செய்யுள் பாடி பிள்ளையாரை ஆசீர்வதியுங்கள் என்று கேட்பது. இப்போ கச்சியப்பர் என்ன நினைக்கிறார்? குட்டி தோப்பு கரணம் போட்டு பிள்ளையாரை
உங்களை நினைந்து நான் முதலாவது காப்பு செய்யும் காவல் பாட்டு பாட வேண்டும். இது எப்படி பாடுவேன் என்று சிந்திக்கிறார். முருகப்பெருமான் அசரீரியாக சொன்னார், திகழ சக்கர என்று பாட. உடனே ஏட்டு எடுத்து எழுத்தாணி எடுத்து முருகனை அசரீரியாக சொன்ன வார்த்தையை வைத்துக் கொண்டு திகழ சக்கர செம்புகம் என்றுள்ளான். சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி ஆயுரை விகட சக்கரன் நிற்பதம் போற்றுவார். பிள்ளையார் விகட கூத்து ஆடியவர். பிள்ளையாருக்கு விநாயகர் பெருமானுக்கு நர்த்தன விநாயகர் என்று ஒரு பெயர். ஒற்றைக்காலிலே இந்த பிரபஞ்சத்திலே நடனமாடி, இந்த பிரபஞ்சம் எப்படி நடராஜ பெருமான் ஒற்றைக்காலிலே ஆடினாரோ, வேள முகத்தவனாகிய விநாயகர் பெருமானும் ஒற்றைக்காலிலே ஆடினார். அதனாலே நடனமாடிய பிள்ளையாருக்கு நர்த்தன விநாயகர் என்று பெயர். இப்ப கச்சியப்பர் என்ன செய்கிறார்? முருகப்பெருமானை அடியெடுத்து கொடுத்த வார்த்தையை வைத்துக் கொண்டு திகட சக்கர செம்புகமைத்துள்ளார். சகட சக்கர தாமரை நாயகன். இந்த உலகத்திலே பூக்களுக்கெல்லாம் தலையாய பூ தாமரை. மரங்களுக்கு அரசனதான் தலையாயது. மிருகங்களுக்கு தலையாயது சிங்கம். பூக்களுக்கு தலையாயது தாமரை. இந்த தாமரை பூவிலே தான் மகாலட்சுமி காட்சி கொடுத்தார். தாமரை பூவிலே தான் முருகப்பெருமான் சரவண பொய்கையிலே காட்சி கொடுத்தார். வேளமுகத்தவனாகிய விநாயக பெருமானும் தாமரையிலே செந்தாமரையிலே நின்று நடனமாடி காட்டியவன். இந்த உலகத்திலே அழுக்காகிய சேற்றுக்குள்ளே இருந்துதான் செந்தாமரை காட்சி அளிக்கிறது. அழுக்காகிய சேற்றுக்குள்ளே இருந்துதான் நெல் விளைகிறது. அழுக்காகிய சேற்றுக்குள்ளே இருந்துதான் கன்னி குடம் உடைந்து இந்த மனிதர்கள் எல்லாம் பிறக்கிறார்கள். நாங்கள் இந்த உலகத்திலே எதையும் அறிவறுக்க கூடாது. அழுக்கு என்கின்ற ஒன்று இருக்கின்றது. அதற்குள்ளே இருந்துதான் எத்தனையோ நல்லதுகளும் நடக்கிறது. கடவுள் அழுக்கை படைத்து அந்த அழுக்குக்குள்ளே இருந்து அர்த்தத்தை படைத்து விட்டார். இந்த எல்லா பூக்களுக்கும் தலையாய பூவாக இருக்கின்ற தாமரை பூவை கடவுள் எப்படி படைத்திருக்கிறார் என்றால் சேற்றுக்குள்ளே படைத்திருக்கிறார். சேற்றுக்குள்ளே தான் நெல் விளைகிறது. நாங்கள் சோற்றுக்குள்ளே கை வைக்க உதவுகிறது. இப்ப கச்சியப்பர் என்ன செய்கிறார்? பிள்ளையாருக்கு காப்பு செய்யுள் பாடுகிற போது மங்களகரமாக அந்த செய்தியை சொல்லுவதற்கு தாமரையை கூப்பிடுகிறார். திகழ சக்கர செம்புகம் வைத்துள்ளான் சகட சக்கரை தாமரை நாயகன். தாமரை எல்லாருக்கும், தாய் தெய்வத்துக்கும், முருகப்பெருமானுக்கும், வேள முகத்தவனுக்கும், மகா விஷ்ணுவினுடைய பொங்கல் கொடியில் உதித்து காட்டி தாமரை எல்லா தெய்வங்களுக்கும் தலையாயது. தாமரை பூவாலே அர்ச்சித்து விட்டால் எல்லா பூக்களாலும் அர்ச்சித்ததற்கு சமம். அதனாலேதான் இப்போ மங்களத்துக்கு அடையாளம் தாமரை. வீடுகளிலே, வாணிப நிலையங்களிலே எல்லாவற்றிலும் மகாலட்சுமி படம் வைத்திருப்பார். அந்த மகாலட்சுமி எங்கே இருப்பாள்? செந்தாமரையிலே இருப்பாள். செந்தாமரையிலே சிரித்துக் கொண்டிருக்கிற மகாலட்சுமி ஏன் வைப்பதென்றால் அதுதான் மங்களம்.
இப்போ கந்த புராணத்தை பாடுகின்ற கச்சியப்ப சிவாச்சாரியார் மங்களத்துக்கு அடையாளமாக இருக்கின்ற செந்தாமரையை ஞாபகப்படுத்துகிறார். அதுதான் காப்பு செய்யுள்ளேயே சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி ஆயுவை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவார். இந்த ஈரேழு உலகம் அண்ட சடாச்சரங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய பேழை வயிற்றிலே அடக்கியவர் பிள்ளையார். அந்த பிள்ளையாரை கூப்பிட்டு நான் பாடப்போகின்ற இந்த காப்பியத்தை நல்ல முறையிலே பாடுவதற்கு வேளமுகத்தவனே, வித்தக விநாயகனே, ஞான முதல்வனே, தும்பிக்கையானே, ஒற்றை கொம்பனே, ஏகதந்தன் என்று சொல்லப்படுகின்ற விக்கினம் தீர்க்கின்ற அந்த துதிமுக நாயகனை கச்சியப்பர் கூப்பிட்டார். அந்த வாழ்த்தை பாடிவிட்டு கந்த புராணத்தை பாடத் தொடங்கினார். 10,000க்கு மேற்பட்ட பாடல் ஒவ்வொரு நாளும் ஏட்டிலே எழுதி எழுதி கச்சியப்பர் என்ன செய்வார்? முருகா உனக்கு சமர்ப்பணம். இரவு பகலாக எழுத்தாணி கொண்டு முருகனுடைய சரித்திரத்தை பாடு. 6 ஆண்டமாக அதை பிரித்து பாடுங்க. முதலாவது உற்பத்தி காண்டம். எப்படி இந்த தெய்வம் தோன்றியது, இந்த உலகத்துக்கு என்ன செய்தி என்று பாடுங்க. அசுர காண்டம். எப்படி சூரபத்மன் அவனை சார்ந்தவர்கள் அசுரர்கள் தோன்றினார்கள். இந்த அசுரர்களை அடக்குவதற்கு முருகன் என்ன செய்தார்? அப்போ இந்த முருகப் பெருமான் இந்த அசுரர்களை அடக்குவதற்கு இந்த உலகத்திலே தோன்றி மாபெரும் யுத்தத்தை இந்த திருச்செந்தூரில் செய்தார். அந்த திருச்செந்தூரில் செய்ததை யுத்த காண்டம் என்று பாடு. இப்படி ஒவ்வொரு காண்டமாக பாடி அந்த வரலாற்றை சொல்லுகின்ற கந்த புராணத்தை இரவு பகலாக எழுதி எழுதி முருகா சரி பார்த்து கொள்ளென்று குமரகோட்டத்திலே முருகன் திருவடியிலே ஒவ்வொரு நாளும் வைத்து அர்ச்சித்தார். எத்தனையோ வருஷமாக எழுதி முடிந்து விட்டது. பெரிய மகிழ்ச்சி. கந்த புராணம் முற்று பெற்றது. இப்போ நான் பாடிய இந்த கந்த புராணத்தை ஊரறிய உலகறிய கற்றவர்களை எல்லாம் வித்துவான்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த ஊரில் இருக்கின்ற காஞ்சிபுரத்திலே குமரகோட்டத்து வாசல்லே பெரியோர்களே, தாய்மார்களே, வித்துவான்களே, பண்டிதர்களே, பாவனர்களே எல்லாரும் கேளுங்கள். சிறியவனாகிய நான் தமிழர்களுக்கு தலையாய தெய்வமாக இருக்கின்ற முருகப்பெருமானுடைய சரித்திரத்தை பாடியிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சொற்புழை, பொருட்புழை, பாக்கிய புழை எல்லாவற்றையும் பொறுத்தருளி இந்த புராணத்தை நீங்கள் ஏற்றால்தான் நாளைக்கு இந்த சமூகம் இந்த புராணத்தை படிக்கும். அரங்கேற்றம் என்பது ஒரு காலத்திலே இப்படித்தான். இப்பெல்லாம் நடன அரங்கேற்றம் நடக்கும், புத்தக வெளியீட்டு அரங்கேற்றம் நடக்கும், இசை அரங்கேற்றம் நடக்கும், எத்தனையோ விதமான அரங்கேற்றங்கள் எல்லாம் நடக்கிறது. இப்போ எல்லாரும் வாழ்த்தி விட்டு போய்விடுவார்கள். 7ஆம் 8ஆம் நூற்றாண்டிலே அரங்கேற்றம் என்றால் முரசு கொட்டி ஊரிலே மக்களுக்கு செய்தி சொல்ல வேண்டும். இப்போ பத்திரம் அடித்து கொடுப்பது போல அப்போ முரசு கொட்டுவது. ஒரு நாட்டில் யுத்தம் நடந்தால் முரசு கொட்டுவார்கள். யுத்தம் தொடங்கிவிட்டது, எல்லாரும் ஆயத்தமாக இருங்கள், அந்நிய நாடு படையெடுத்து விட்டது. அப்போ எல்லாவற்றுக்கும் முரசு தான், பறை அடித்து தான் செய்தி சொல்லுவார். காஞ்சிபுரத்தை சேர்ந்த குமரகோட்டத்து இந்த கச்சியப்பன் இளைஞன் அங்கே முரசு கொட்டுகின்றவர்களை கூப்பிட்டு, சிறிய
நாளைக்கு கந்த புராணத்தை அரங்கேற்ற போகிறேன். நான் படைத்த புராணம். எல்லா ஊர்லையும் போய் இந்த முரசை கொட்டுங்கள். முரசு கொட்டினோன்னு எல்லாரும் ஆச்சரியமா என்ன செய்தி என்று செவிகளை கூர்மையாக கேட்பார். இப்ப முரசு கொட்டியவன் சொன்னான், பெரியோர்களே தாய்மார்களே, ஒரு செய்தி. காஞ்சிபுரத்து அர்ச்சகர் காலத்தியாருடைய மைந்தன் கச்சியப்பன் நாளைக்கு குமரகோட்டத்திலே தமிழர்களுடைய தலையாய தெய்வமாகிய முருகப்பெருமானுடைய சரித்திரத்தை 10,000க்கு மேற்பட்ட பாடலாக செய்யுளாக இயற்றி ஏடுகளில் எழுத்தாணை கொண்டெழுதி காஞ்சிபுரத்து குமரகோட்டத்து முருகப்பெருமானுக்கு முன்னாலே அரங்கேற்றம் செய்கிறார். எல்லாரும் வாருங்கள், உங்கள் வியாக்கியானத்தை செய்யுங்கள், சந்தேகங்களை கேளுங்கள். அந்த இளைஞனுடைய புராணத்தை அரங்கேற்றுவதற்கு அழைப்பு அழைப்பு அழைப்பு. இப்ப புலவர்கள் பண்டிதர்கள் வித்துவான்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். எங்களுக்கெல்லாம் 75-80 வயசாகும். இவன் நேற்று பிறந்த பாலன் 16-17 வயது நிரம்பி இருக்கிறவர். முருகப்பெருமான் கந்த பெருமானுடைய பெரிய சரித்திரம், 6 படை வீடு, திருச்செந்தூர் யுத்தம், தெய்வானிய தேவலோகத்திலே திருமணம் செய்த செய்தி, வள்ளிபுரத்திலே சென்று வள்ளியை மனம் புரிந்த காட்சி, இதெல்லாம் வடமொழியில் இருக்கின்ற கந்த புராணத்தை இவன் தமிழிலே பாடியிருக்கிறான் என்று அறிவிக்கிறானே. அவ்வளவு அனுபவம், அவ்வளவு ஞானம் எங்கே இருந்து வந்தது? எதற்கு நாங்கள் போய் அரங்கேற்றத்திலே கேள்வி கேட்போம் என்று வந்தார். பாவம், இந்த இளைஞன் சபை கூச்சத்தோடு எழுந்து 10,000க்கு மேற்பட்ட அந்த ஏடுகளை எடுத்து அப்படியே பட்டு துண்டு கட்டி பூசையிலே வைத்தவற்றை கொண்டு வந்து முன்னாலே வைத்து எல்லாருடைய திருவடிகளுக்கும் வணக்கம் என்று அந்த சபையில் இருக்கின்ற சான்றோர்கள் எல்லாரையும், உங்கள் எல்லாருடைய பாத கமலங்களையும் இந்த சிறியவன் வணங்குகிறேன். என்னுடைய செய்திக்கு மதிப்பு கொடுத்து திரளாக வந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்பொழுது சபையில் இருந்த அந்த பெரிய புலவர்கள் எல்லாம், கச்சியப்பனே, மிகப்பெரிய வரலாற்றை எழுதி வெளியிட வந்திருக்கிறாய். சரி, பார்ப்போம். முதல்ல நீ எழுதியிருக்கின்ற புராணத்திலே காப்பு செய்களை படி என்றார். பாவம் நடுங்கி நடுங்கி அந்த கந்த புராணத்தினுடைய முதலாவது பாடலை பாடத் தொடங்கினார். திகட சக்கர செம்முகமைத்துளாம் சகட சக்கர தாமரை நாயகன் விகட சக்கர விண்மணி ஆயுரை என்று பாடத் தொடங்கினார். நிறுத்து என்றார்கள் சபையிலே இருந்தவர்கள். வாயிலே கை வைத்து முதலாவது பாடலையே நிறுத்து என்று சொல்லுகிறார்களே. சுவாமி, பெரியோர்களே, என்ன குற்றம்? கச்சியப்பனே, உனக்கு என்ன துணிவு? முதலாவது அடியிலேயே நீ தவறு செய்து விட்டாய். திகழ் சக்கரம் என்று வர வேண்டியவன் சொல்லை புரட்சி செய்து திகழ சக்கரம் என்று எழுதியிருக்கின்றாய். தொல்காப்பிய தமிழ் இலக்கண மரபுக்கு திகழ் சக்கரம் என்பது எவ்விதத்திலும் திகழ சக்கரம் என்று புரட்சிப்பட முடியாது. முதலாவது வார்த்தையை பிழையாக எழுதியிருக்கிறாய் என்றால் 10,000 பாட்டிலும் எத்தனை 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 பிழை. அதனாலே தான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அரங்கேற்றம் வேண்டாம். உன்னுடைய அரங்கேற்றத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம்.
முதலாவது வார்த்தையே பிழை. அழுது கொண்டு கச்சியப்பர் சொன்னார், பெரியோர்களே பெரியோர்களே, இந்த முதலாவது வார்த்தை சிறியேன் நான் எழுதவில்லை, நான் உச்சரிக்கவில்லை. அனுதினமும் நான் கும்பிடுகின்ற இந்த ஆறுமுகப் பெருமான் வானத்திலே நின்று அசரீதியாக சொன்னார், திகட சக்கரம் என்று எழுதுகிறது. அப்படி எழுதினேன். எல்லாரும் ஏளன சிரிப்பு சிரித்து, கச்சியப்பரே விளையாடுகிறாயா முருகப்பெருமானோடு? வானத்திலிருந்து முருகன் வந்து செய்தி சொன்னாரா? தமிழுக்கு தலைமகனாக இருக்கின்றவன் தொல்காப்பியம் என்கின்ற இலக்கண நூலுக்கு பிழையாக மாறாக ஒரு பொய்யான இலக்கணத்தை படைக்க சொல்லி உனக்கு சொன்னாரா? எங்களை ஏமாற்றாதே, திருத்து, முழுமையாக திருத்தி மீண்டும் ஒரு நாள் அரங்கேற்றம் செய்ய என்று எழுந்து கர்ச்சித்து விட்டு எல்லாரும் அந்த இடத்தை விட்டு போனார். எவ்வளவு கற்பனைகளோடு ஒரு இளைஞன் இரவு பகலாக 10,000க்கு மேற்பட்ட பாடலை முருகனுக்கு சமர்ப்பித்து முருகனை அடியெடுத்து கொடுத்து எழுதிய அந்த சிறுவன், அந்த இளைஞன் ஒவ்வொரு கதறி அழுதார். முருகா, நீ சொன்ன வார்த்தையை பிழைத்து விட்டதென்று என் அத்தனை பாடலையும் அவமானப்படுத்திவிட்டு இந்த வித்துவ சபை எழும்பி போகிறதே, நான் என்ன செய்வேன்? எனக்கு யார் தஞ்சம்? முருகா முருகா என்று அழுதார். வீட்டுக்கு போக மாட்டேன் என்று கோயிலேயே நடுநிசி மட்டும் அழுது கொண்டிருந்தார். திடீரென்று நடுநிசையிலே முருகப்பெருமான் கச்சியப்பனே என்று ஒரு அசரீதியாகும், யாருக்கும் அஞ்சாதே. வந்த புலவர்கள் வித்துவார்கள் எல்லாம் தாங்கள் தான் பெரிய படிப்பு படித்திருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். இந்த உலகத்திலே அவ்வை பிராட்டி சொன்னால், கற்றது கைமண்ணல், கல்லாதது உலகளம். இந்த உலகத்திலே படிப்பதற்கு இவ்வளவு விடயங்கள் உண்டு. எல்லாம் படித்து முடித்து விட்டேன் என்று இவன் சொல்லுகிறானோ அவன் தான் முழு முட்டாள். ஒரு காலமும் படிப்பு முடியாது. ஒரு நாளும் புது புது விடயங்களை நாங்கள் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த புலவர்கள் மிக வயது கூடியவர்களாக இருக்கலாம், பெரிய வித்துவான்களாக இருக்கலாம். நான் சொல்லுவதை கேள். தொல்காப்பியம் பெரிய நூல்தான். தொல்காப்பியர் என்கின்ற பெரியவர் படைத்த நூல்தான். முருகனுடைய அருளை பெற்ற வீர சோழியம் என்ற இன்னொரு இலக்கண நூல் ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நூலே புணர்ச்சி விகுதி பற்றிய செய்தி சொல்லுகின்ற போது இத்தகைய வார்த்தை திகழ சக்கரம், திகழ் சக்கரம் என்ற சொல்லு திகழ சக்கரமாக வருவதற்கு வீர சோழியத்திலே யாப்பு அணி. அதனாலே பயப்படாது. மீண்டும் நாளைக்கு அரங்கேற்றம் என்று அருகி கச்சியப்பர், முருகா, நான் கண்ணால் பார்க்கவில்லை வீர சோழியத்தை, நாளைக்கு அரங்கேற்றத்தை வைக்குமாறு கேட்கிறீர்கள். இப்போ அரங்கேற்றம் என்ற போது வித்துவ சபை எழுப்பி கேட்பார்கள், எங்கே கொண்டு வா வீர சோழியத்தை. நான் வீர சோழியத்துக்கு எங்கே போவேன்? நான் கண்ணாலே பார்க்கவில்லை. கச்சியப்பரே, நாளைக்கு அரங்கேற்றம் செய், வீர சோழியம் எங்கே என்று கேட்பார்கள். அப்பொழுது நான் அந்த சபைக்கு வருவேன், வீர சோழியத்தை கொண்டு வருவேன், உன்னை நான் காப்பாற்றுவேன். அந்த வித்துவ சபையை உன்னை வீழ்ந்து வணங்க செய்வேன், அஞ்சாது. பாவம் கச்சியப்பருக்கு ஏக்கம் அசதியில் நின்றது. திருப்பி காலையிலே முரசு ஒட்ட செய்தார்.
வித்துவ சபைக்கு புலவர்களுக்கெல்லாம் பெரிய கோபம். நேற்று நாங்கள் திருத்த சொன்னோம், ஒரு நாள்ல இன்றைக்கு திருப்பி வந்திருக்கிறானே அரங்கேற்றம் என்று. இன்றைக்கு போய் இந்த சபையிலே கச்சியப்பனை நாங்கள் அடக்கி இனிமேல் அரங்கேற்றமே இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று போனார். இன்னும் பெருங்கூட்டம் வந்துவிட்டது. ஏன்? இன்றைக்கு வித்துவ சபையில் கச்சியப்பன் எப்படி மோதப் போகிறார்கள்? சண்டை காட்சி பார்ப்பதற்கு இம்மவர்கள் எப்போவும் ஆயத்தமாக இருப்பார். அது வித்துவ சபையாக இருக்கலாம், எந்த சபையாக இருக்கலாம். அதுதான் இன்றைக்கு பட்டி மண்டபம் பண்ணால் எல்லாருக்கும் விருப்பம். ஒருவர் சண்டை பிடிச்சா எங்களுக்கு பார்க்க சந்தோஷம். அது அன்றைக்கும் இருந்தது. அதனாலே தான் மாணிக்க வாசக பெருமானே திருவாசகத்திலே ஒரு இடத்துல சொல்றால், பட்டி மண்டபம் ஏற்றினேன். மாணிக்க வாசகருடைய காலத்திலேயே பட்டி மண்டபம் இருந்தது. தஞ்சை பெருங்கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் அர்த்த மண்டபம், மகா மண்டபம், நிறுத்த மண்டபம், நடனமாடுவதற்கு நிறுத்தன மண்டபம் கட்டியவன், பூமாலை கட்டுவதற்கு ஒரு மண்டபம் கட்டியவன், ஓதுவார்கள் பாடுவதற்கு ஒரு மண்டபம் கட்டியவன், விவர்த்தவாத மண்டபமும் ஒரு மண்டபம் கட்டினான். கோயிலுக்கு வந்து அது சரியா, இது புனே சரியா, அது கதைக்க போறியா, அங்கு தள்ளி ஒரு மேடை கட்டினா அதில் போயிருந்து கதை பேசு கும்புறவனுக்கு இடத்தில் படுத்தார். அதனால தஞ்சை பெருங்கோயிலில் சுத்தி மண்டபம் இருக்கு. விவர்த்தவாத மண்டபம். தியானத்தில் இருக்க போற அதுல போயிருக்கு, மௌனத்தில் இருக்க போறியா இதுல போயிருக்கு. இப்ப அந்த மண்டபங்களுக்கு எல்லாம் பெயர் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் சான்றோர்கள் எழுதுகிறார்கள், அந்த பெருங்கோயிலை கட்டியவன் தஞ்சை பெருங்கோயிலை வந்து எல்லாத்துக்கும் உதவி கொடுத்தான், எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தான். இப்போ விவர்த்தவாதம் செய்வது என்பது வழக்கம். அதனாலேதான் முருகப்பெருமானும் ஔவையும் விவர்த்தவாதம் செய்தார். நக்கீரனும் சிவபெருமானும் விவர்த்தவாதம் செய்தார்கள். விவர்த்தவாதம் செய்வது தமிழிலே ஒரு மரம். இப்ப பெருங்கூட்டம் வந்து விட்டது. கச்சியப்பருக்கும் வித்துவ சபைக்கும் இன்றைக்கு இரண்டாவது நாள் ஒரு பெரிய சர்ச்சை வரப்போகிறது. கச்சியப்பரே, திருப்பி நாங்கள் சொன்ன தவறுகளை திருத்தினாயா பாடு என்றார். கச்சியப்பன் தொடங்கினார், திகழ சங்கர செம்முகமைந்துளான். கடவுளே, கச்சியப்பரை நிறுத்து என்றார். என்ன துணி உனக்கு? இத்தனை பேர் கூடி நேற்றை சொன்னோம், தொல்காப்பியம் என்ற இலக்கணத்துக்கு புலியாக பாடல் படைக்கிறாய். நீ செய்தது தவறு. அதுவும் பிள்ளையாருக்கு விநாயகருக்கு பாடிய காப்பு செய்யுள்ளேயே நீ குற்றம் செய்கிறாய். தமிழருக்கு மரபு உண்டு, விருத்தப்பா உண்டு, வெண்பா உண்டு. காவியங்கள் படைக்கப்படுகின்ற போது அந்த காவியங்கள் எல்லாம் எந்த பாவிலே படைக்கப்படுகிறதோ அந்த பாக்களை எல்லாம் நீ காப்பாற்றி சொற்குலை, பொருட்குலை, வார்த்தைகள் எல்லாம் சரியாக அமைய வேண்டும் என்று ஞான முதல்வனுக்கு பிரார்த்தனை செய்வார். அந்த ஞான முதல்வனாக விளங்குகின்ற இந்த பெரிய மகாபாரதத்தை எழுதிய அந்த தொந்தி வைரனுக்கு அர்ப்பணம் செய்கின்ற போது கச்சியப்பனை படுப்புள்ளையாக நிற்க காவியம் படைக்க புறப்படுகிறாய். வெக்கம் வெக்கம் துக்கம், தமிழுக்கு துரோகம், எல்லாரும் விழுங்கள் என்றார். ஐயோ பெரியவர்களே நான் சொல்லுவதை கேளுங்கள். இரவு முழுவதும் இங்கே இருந்து அழுதே. நான் கும்பிட்ட தெய்வம் முருகப்பெருமான். தொல்காப்பியம் மட்டுமல்ல, வீர சோழியம் என்கின்ற இலக்கண நூல் இருக்கின்றது. அந்த இலக்கண நூலிலே இந்த சொல்லுக்குரிய புணர்ச்சி பற்றிய செய்தி உண்டு என்றார்.
வீர சோழியம்மா, என்ன விடுதலை விடுகிறாய் கச்சியப்பன் என்றார். கொண்டு வா வீர சோழியத்தை. கச்சியப்பர் அங்கே பார்த்தார், இங்கே பார்த்தார். குமரகோட்டத்து முருகப்பெருமானை நினைத்து குளறி அழுதார். முருகா, என்னை ஏமாற்றி விடாதே. அப்பொழுது அங்கு ஒரு வயது போனவர் ஒரு ஏட்டுக்கட்டோடு வந்து, வீர சோழியத்தை பார்க்காத வித்துவார்களே, இதோ பாருங்கள் என்று காட்டு. வித்துவ சபை திடுக்கிட்டது. வந்த அந்த வயோதிபர், இதோ வீர சோழியம், கச்சியப்பன் தவறு செய்தானா? மாபெரும் வித்தகன் கச்சியப்பன் என்ற உடனே, நீங்கள் யார்? எங்கள் மண்ணிலே நாங்கள் இப்படி ஒரு புலவனை காணவில்லை, இதுவரை நாங்கள் அறியவில்லை. நீ வீர் யார்? நமக்கு சொல்லும் என்ற உடனே, வாருங்கள் என்று கொட்டி அந்த குமரகோட்டத்து கந்த பெருமானுடைய கோயிலுக்குள்ளே போய் அந்த முருகப்பெருமானுக்கு பின்னாலே அப்படியே போய் மறைந்து அந்த சபையில் நின்றவர்களுக்கெல்லாம் முருகனே காட்சி கொடுத்து, கச்சியப்பனால் நீங்கள் எல்லாம் கண்டு கொண்டீர்கள். ஆரார் கச்சியப்பரை கர்ச்சித்து திட்டினார்களோ அத்தனை பேரும் கச்சியப்பனுடைய பாத கமலங்களை பணிந்து வணங்கி, கச்சியப்பனே, உன்னால் கந்தனை கண்டோம், உன்னால் ஒரு புது காவியம் படைக்கப்படுகிறது, உன்னால் ஒரு புது இலக்கண நூலை அறிந்தோம், உன்னால் செந்தமிழை அறிந்தோம் என்று பாடினார். அந்த பெருமைதான் கந்த புராணம் பிறந்த வரலாறு. கந்த புராணம் மாபெரும் காப்பியம். கந்த புராணம் எங்கள் சொந்த புராணம். ஒரு காலத்திலே கந்த புராணத்தை இந்த நாட்டிலே எடுத்து கொளுத்தினார். கடவுள் இல்லை என்று சொன்னவர்கள் பல புராணங்களை எடுத்து நெருப்பு வைத்தார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த தமிழ்நாட்டிலே முருக பக்தர்கள் எல்லாம் அழுதார்கள். ஏடுகளை எல்லாம் வீடுகளிலே ஒழித்தார்கள், காப்பாற்றினார்கள். அப்பொழுது ஈழத் திருநாட்டிலே யாத்திரைக்கு வருகின்றவர்கள் எல்லாம் எழுத்தாணி கொண்டு கந்த புராணத்தை ஏட்டிலே எழுதி எழுதி கொண்டு வந்து யாழ்ப்பாணத்திலே வைத்து பாதுகாத்தார். இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே எங்களிடம் சிவபூமி அறக்கட்டளையிடம் கந்த புராணம் அவ்வளவும் பனையோலையிலே எழுத்தாணியால் எழுதப்பட்ட மூல கந்த புராணத்தை எங்களுடைய அரும்பொருள் காட்சியகத்திலே வைத்து பாதுகாக்கிறோம். யாழ்ப்பாணத்திலே, வடமராட்சியிலே, தென்மராட்சியிலே, சிவபூமி அறக்கட்டளையிலே எத்தனையோ தலைமுறை படித்த கந்த புராண ஏடு இருக்கிறது. அந்த கந்த புராண ஏட்டுக்கு இலிப்பெண்ணை பூசி பூசி முன்னோர்கள் அதை சந்ததி சந்ததியாக பாதுகாத்து கொடுத்தார். கந்த புராணத்தை படிப்பிப்பது வீட்டு திண்ணையிலே இருந்து குடும்பமாக படிப்பார். கோயிலே கந்த புராண கொட்டகை என்று ஒரு கொட்டிலை போட்டு சாணியாலே, பசு சாணியாலே மெழுகி ஒருவர் கந்த புராணத்தை படிக்க இன்னொருவர் பயன் சொல்லுவார். இன்றைக்கும் யாழ்ப்பாணத்திலே கந்த புராண படிப்பு உண்டு. கந்த புராணத்தை படிப்பை சொல்லுகின்றவர்கள் விளக்கம் சொல்லுவார். கந்த புராணத்திலே நூற்பயன் இருக்கிறது. இந்த கந்த புராணத்தை யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று கச்சியப்பர் பாடியிருக்கிறார். இந்திரராகி பார்மேல் இன்பமுற்றி நிது மாவி சிந்தையில் நினைத்த முத்தி சிவகதி அதனிற் சேர்வர் அந்த நில்லவளர்கள் அடல் கடல் முனித்த செவ்வாள் கந்தவேள் புராணம் தன்னை காதலித்து ஓதுவரே.
யார் கந்த புராணத்தை விரும்பி ஆசையாக ஒழுங்காக படிக்கிறார்களோ, என்ன வரம் கேட்கிறீர்களோ, பிள்ளை வரம் கேட்கிறீர்களோ, நல்ல மணமகன் கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறீர்களோ, நல்ல மணமகள் கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறீர்களோ, ஏழ்மை போக வேண்டும் என்று கேட்கிறீர்களோ, ஆட்சி கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறீர்களோ, இந்த மண்ணிலே பிறந்து விட்டோம், இனிமேல் சாலோக சாரோக சாயுச்சி என்று சொல்லப்படுகின்ற முத்திகள் வேணுமோ, இந்திர பதவி வேணுமோ, எது வேண்டுமென்றாலும் கந்த புராணத்தை படிப்பாயானால் உனக்கு அவை கிடைக்கும், நீ கேட்பது கிடைக்கும் என்று முருகனிடத்திலே அருள் பெற்ற கச்சியப்பர் பாடி வைத்தார். பெரியோர்களே, தாய்மார்களே, ஒரு 5 கந்த புராணமாவது நீங்கள் இந்த விரத காலத்திலே படிக்க வேண்டும். கந்த புராணத்தினுடைய வாழ்த்து தான் வான்முகில் வளாது பெய்ய வலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்த குறைவினால் உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இந்த ஒரு பாட்டையே இந்த கந்த சக்தி காலத்திலே 100 தரம் சொல்லுங்கள். கச்சியப்பர் என்ன அற்புதமாக பாடு. நூற்பயனிலே கச்சியப்பர் ஒரு செய்தி சொன்னார். வாழ்க்கையிலே நாங்கள் நல்ல வண்ணம் வாழ வேண்டும். இந்த மண்ணிலே பார் என்றால் பூமி, இந்திரராகி பார்மேல் இன்பமுற்று. இந்த மண்ணிலே இன்பமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை பார்த்து இன்பப்பட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். இன்பம் என்பது சாப்பிடுற போது சந்தோஷம் பெற வேண்டும். பணம், வீடு, வாசல் இவற்றை சந்தோஷமாக ரசிக்க வேண்டும். ஒரு நாளும் வீட்டை தொட்டு கும்பிட வேண்டும். உறங்குவதற்கு வீட்டை கடவுள் தந்தார், உண்பதற்கு உணவை தந்தார், நல்ல உறவுகளை தந்தார். அதனாலே தான் இன்பமுற்று ஒரு நாள் 2 நாள் அல்ல, வாழ்நாள் முழுவதும் நாங்கள் படுகின்ற சந்தோஷம் எல்லாம் கடவுள் தந்தது. நாங்கள் படுகின்ற துன்பம் எல்லாம் கடவுள் தந்தது. துன்பத்திலே இருந்துதான் இன்பம் பிறக்கும். தாய் பிள்ளையை பெறுவதற்கு பிரகச வலியை சந்திக்கிறார். அதுக்கு பின்னாலே பிள்ளை செல்வம் வாழ்நாள் முழுவதும் அந்த பிள்ளை கொடுக்கிற மகிழ்ச்சி. அந்த தாய் தந்தையை பிள்ளை உணவை சுருக்குகிறோம், உணவை எடுக்கிறோம், உள்ளத்தை விரிக்கிறோம், உள்ளத்தை முருகன் பால் திருப்புகிறோம். எண்ணமெல்லாம் கடவுள் பால் இருக்கிறது. 6 நாள் விரதத்துக்கு பின்னாலே கிடைக்கின்ற பலன் எல்லையற்றது. அதனால்தான் பல லட்சம் மக்கள் திருச்செந்தூருக்கு வந்து உண்ணாமல் உறங்காமல் விழித்திருந்து காப்பிருந்து முருகா 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 என்று உள்ளத்தால் பார்வையால் எண்ணமெல்லாம் அவனுக்கு அர்ப்பணமாக்கி வீதியெல்லாம் நடந்து நடந்து கண்களால் உன்னை காண வேண்டும் என்று காத்திருந்து தங்க ரதத்திலே வருகின்ற போதெல்லாம் அந்த தங்க மயிலோனே என்று கெஞ்சி மன்றாடி கேட்பதெல்லாம் நீ தருவாய் தருவாய் அந்த நம்பிக்கையிலே தானே வருகிறோம். அதனாலே தான் இன்பம் என்பது வழிபாட்டிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்பம் என்பது வாழ்க்கையிலே உணர்வுகளினாலே பெற்றுக்கொள்வது. உணர்வுகளினாலே பெற்றுக்கொள்வது இன்பம். இன்பம் உற்று என்ற கச்சியப்பர் கந்த புராணத்தினுடைய நூற்பயனிலேயே இன்பம்
இன்பமுற்று இனிது மேவி. நாங்கள் இவ்வளவு நாளும் பெறாத சந்தோஷத்தை எல்லாம் இந்த முருகனுடைய பாட்டை பாடி 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 இன்னும் மேலே நாங்கள் செல்ல போகிறோம், இன்னும் நிறைய பெறப்போகின்றோம். இன்பமுற்று இனிது மேவி சிந்தையில் நிறைந்த வெற்றி. சிந்தை என்றால் மனம். பல பேர் நினைக்கிறோம் இறந்த பின்னாலேதான் முக்தி என்று. இல்லை இல்லை, இருக்கின்ற காலத்திலும் கடவுளோடு ஒன்றி வாழ்வது ஒரு பேரின்பம் தான். கடவுளோடு ஒன்றி வாழ்வது பேரின்பம். இப்ப நீங்கள் 6 நாள் இங்கே தங்க போகிறீர்கள். 6 நாள் எல்லாம் மறந்த நிலம், வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் போய் இங்க பாருங்க, பெரிய செல்வம், பெரிய கல்விமான், ஏழை, எல்லா நிலையிலும் இங்கே வந்திருக்கின்றவர்கள் எல்லாம் மீளா அடியவன் என்ற ஒரு அந்தஸ்து தான் இன்றைக்கு எல்லாரும். இந்த 6 நாள் இது ஒரு இன்பம். இந்த இன்பத்தினால் விளைகின்ற பயன் இறைவனோடு இந்த நாளும் இருக்கின்ற பயன். நல்ல கும்பிட 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 கடவுளோடு நாங்கள் ஒன்றி விடுவோம். மேலே போய் முக்தி அடைந்துதான் முக்தியை பெறுவதல்ல, கீழே பெறுகின்ற சித்தியும் ஒரு முக்தியினுடைய அடையாளம் தான். எங்களுக்கு கிடைச்ச செல்வம், எங்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சி, இதெல்லாம் ஒரு முக்தியின் பாதை தான். நல்ல பாதையாலே நாங்கள் பயணம் செய்வதெல்லாம் எங்களுக்கு கிடைத்த பேர். இதைத்தான் முதல் நூற்பயனிலே கச்சியப்பர் சொல்லி இவ்வளவு கிடைக்கும் அந்த புராணத்தை படியுங்கள். அப்படி படிக்க சொன்னவர் வாழ்த்தாக என்னென்ன இந்த உலகத்திலே நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது ஒரு நாட்டு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் நல்ல ஆட்சி செலுத்தவன், கோன்முறை அரசு செய்ய குறைவில்லாத உயிர்கள் வாழ், குறைவில்லாமல் மனிதர்கள் வாழ் என்று சொல்லவில்லை. ஒரு நாட்டிலே எல்லாரும் நல்லா இருக்கும். யானைக்கு சாப்பாடு கிடைக்க வேண்டும், பறவைகளுக்கு சாப்பாடு கிடைக்க வேண்டும், மனிதர்களுக்கு சாப்பாடு கிடைக்க வேண்டும், மனிதர்களுக்கு நோய் வந்தால் மருந்து கிடைக்க வேண்டும், குழந்தைகளுக்கு தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும், நல்ல படிப்பு கிடைக்க வேண்டும். இதெல்லாம் சரியா இருந்தால் வான்முகில் வளாது பெய்யும், மழை ஒழுங்கா பெய்யும், நெல்லு நல்லா விளையும். நெல்லு நல்லா விளைந்தால் நாட்டில் கள்ளர் இருக்க மாட்டார்கள், பகை இருக்க மாட்டாது, எல்லாருக்கும் சோறு கிடைத்தால் பொறாமை இருக்காது. நானும் சாப்பிட்றேன், அவரும் சாப்பிட்றார், இவரும் சாப்பிட்றார், கடவுளே எல்லாருக்கும் சோறு கிடைக்கிறதே, 101 கோடி மக்களுக்கும் சோறு கிடைக்கிறதே என்று நாங்கள் மகிழ்ச்சி அடையலாம். மகாகவி பாரதி அவர் வாழ்ந்த காலத்திலே 30 கோடி மக்கள் இருந்தார். பாரதி ஒரு பாட்டில் சொன்னார், வயிற்றுக்கு சோறிட வேண்டும் வாழும் மனிதர்க்கெல்லாம். அப்படி சொன்னவன் எல்லாருக்கும் சோறு கிடைக்க வேண்டும் என்று பாடினவன் 30 கோடி வாழினும் வாழ்வோம் அன்று வீழினும் வீழ்வோம். பாரதியுடைய காலத்தில் இந்தியாவில் 30 கோடி மக்கள். அவன் சொன்னான், 30 கோடி மக்களுக்கு சோறு கிடைச்சு எல்லாரும் சந்தோஷமா இருப்போம், இல்லைன்னா 30 கோடி மக்களும் சாவும். கொஞ்சம் பேர் பட்டினி இழக்க கொஞ்சம் பேர் சாப்பிட்றதான்னு கடவுளை பார்த்து கேட்கிறான் பாரதி. அதனாலே தான் குறைவில்லாத உயிர்கள் வாழ்க. கச்சியப்பர் எப்படி பாடினார், மனிதர்கள் மட்டுமல்ல எல்லாருக்கும் சோறு கிடைக்கவும் குறைவில்லாத உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்களும் எல்லா அறங்களும் இருக்குது. தாயை மதிக்கிற அறம் இருக்கு, தந்தையை மதிக்கிற அறம் இருக்கு, கணவனை மனைவி மதிக்கிற அறம் இருக்கு, மனைவியை கணவன் மதிக்கிற அறம் இருக்கு, பிறகு மன்னனை மதிக்கிற அறம் இருக்கு, குருவை சீடன் மதிக்கிற
அறம் இருக்குது. வயதிலே மூத்தவர்களை இளையவர்கள் மதிக்கிற அறம் இருக்கு. இதைத்தான் கச்சியப்பர் சொன்னார். எல்லா அறங்களையும் சரியாக போடினால் வீடு நல்லாயிருக்கும், நாடு நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், மழை பெய்யும். பாருங்கள், வசதி படைத்த நாடுகள் எல்லாம் ஒன்றுமில்லாத ஏழைகளுக்கெல்லாம் வீடு கொடுக்கிறார். ஒன்றுமில்லாத ஏழைகளுக்கு, உத்தியோகம் இல்லாதவர்களுக்கெல்லாம் மாதம் மாதம் காசு கொடுக்கிறார். அது இங்கே லண்டன்லேருந்து வந்திருக்கிறார்கள், கனடாவிலிருந்து வந்திருக்கிறார்கள், ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். அந்த நாட்டில் ஒருவருக்கு ஒன்றும் இல்லையா, பயப்படாத, உனக்கு ஒரு வீடு தான். உனக்கு சாப்பிட காசு இல்லையா, மாதம் மாதம் காசு தான். உனக்கு வைத்தியத்துக்கு காசு இல்லையா, உனக்கு இலவசமாக வைத்தியம் தான். அப்படி ஒரு நாடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இப்ப இந்த நாட்டிலே இப்பொழுது இந்தியா என்ற நாடு அப்படி ஒரு பெரிய புண்ணிய பூமியாக வர வேண்டும் என்பதுதான் எல்லா முயற்சியும் எல்லா மாநிலத்திலும் நடக்குது. எல்லாருக்கும் சோறு கிடைக்க வேண்டும், எல்லாரும் வீட்டில் தனக்கு ஒரு வீட்டில் இருக்க வேண்டும், எல்லாரும் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும். எனவே இந்த கந்த சஷ்டி காலத்திலே குறைவில்லாத உயிர்கள் வாழ வேண்டும் என்று கும்பிடுவதனால் என்ன நட்டம்? எனவே கச்சியப்பர் சொன்ன அந்த வார்த்தைகளை நாங்கள் எல்லாரும் இந்த 6 நாள் அடிக்கடி உச்சரிப்போம் என்று கேட்டு பொறுமையாக இந்த உரையை கேட்டவங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி, எனக்கு இந்த உரை வாய்ப்பை ஏற்படுத்திய லண்டன் தொழிலதிபர் யோகநாதன் அவர்களுக்கும், என்னை இந்த பேச்சுக்கு 11 வருஷம் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பத்தில் ஏற்பாடு செய்த அமர் சிவானந்த ஜோதி அவர்களுக்கும், இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும், லண்டனில் இருந்து இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த லண்டன் தொழிலதிபர் சார்பாக வந்திருக்கின்றவர்களுக்கு நன்றி கூறி எல்லோரும் இன்புற்று வாழ விடைபெற்று நாளைய தினம் 1 மணிக்கு உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.